ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்ப பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் 10 இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி 3 ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது கூடயே ஒரு 10 முந்திரி பருப்பு, 3 லவங்கம், 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூடயே புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் இந்த காய்களை நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நிறைய தண்ணி சேர்த்திடாதீங்க, வேகிற அளவுக்கு தண்ணி போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இடியாப்பத்தை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. காயும் நல்லா வெந்தாச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 கரண்டி ஆயில் சேர்த்திக்கங்க. ஆயில் நிறையா இருந்தால் தான் உதிர உதிராக கிடைக்கும். அடுத்து 2 பட்டை, கிராம்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கங்க. அது கூடயே முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் வரட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரி இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததும் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஆனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச காயும் இது கூட சேர்த்திக்கலாங்க. காய் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். மசாலாவுக்கு இப்போ நம்ம லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம உதிரி வச்ச இடியாப்பத்தை சேர்த்திக்கலாங்க. இடியாப்பத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. மசாலாக்கெல்லாம் நம்ம உப்பு சேர்த்திட்டோம். தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா வாசனையாக நல்லா பிரியாணி ஸ்மெல் இதில் நல்லா வரும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டு. நான் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்திருக்கேன்.
பாருங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க அருமையான இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் செய்து பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.